ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எந்த மதத்துக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்து மதத்துக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் இவர்கள்லாம் நிறைய நாடுகளை பிடித்தாங்க, இப்போவும் பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்துக்கள் எந்த நாட்டையும் பிடித்து அரசாட்சி நடத்தலை, ராஜ்யத்தை அவர்களாகவே உருவாக்கினார்கள். இது பைபிள்லே இருக்குது இல்லை? பைபிளில் பார்த்திங்கன்னா கடவுள் இந்த நாட்டை பிடி அந்த நாட்டை பிடின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ கிறிஸ்தவ மதம் அப்படி தான் பிடிப்பாங்க. ஸோ எல்லா மதமும் அப்படி தான் பிடிக்கும். ஆனால் இந்து மதம் அதை பற்றியும் பைபிளில் இருக்குது. அது என்னென்னா, முதலாக எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை உருவாக்குங்க அப்படின்னு கடவுள்கிட்ட அவங்க கேட்குறதாக இருக்கும். ஸோ அப்போ தான் கடவுள் ஒரு ராஜாவை உருவாக்குறார். ஸோ அங்கே அது ஒரு கதையாக சொல்லப்பட்டு இருந்தாலும் ஒரிஜினலாக அது பாரதத்தின் கதை. அப்படி உருவாக்கப்பட்ட முதல் ராஜா தான் ஸ்ரீகிருஷ்ணர். ஸோ அந்த ராஜ்யம் இந்த பாரத பூமியில் தான் உருவாகுது. அதனால தான் பாரதத்திற்கு அவ்வளோ மகிமை. பாரதத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக கிறிஸ்தவர்கள் வந்தாங்க, முஸ்லீம்கள் வந்தாங்க. பாரதத்துக்கு எங்கேருந்து அந்த சொத்து கிடைச்சிது? இல்லை, இன்றைக்கி எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக இந்து மதத்தில் தெரியும், கலியுகம் முடிந்து மீண்டும் சத்தியுகம் வரும். சத்தியுகன்றது சொர்க்கம். அங்கே எல்லாமே இருக்கும், எல்லோரும் நல்லவர்களாக இருப்பாங்க. கலியுகத்தில் எல்லாம் மோசமானவர்களாக இருப்பாங்க, பிச்சைக்கார நிலைமையில் இருப்பாங்க. அப்படி தான் இருக்கிறோம். அப்படி இருக்கிற இதே பாரதத்தில் எப்படி எல்லாம் மீண்டும் வருது? உங்கள் குணம் மாறினால் உலகத்தில் இருக்கிற எல்லா தங்கமும் பாரதத்தை நோக்கி கடல் எடுத்துகிட்டு வைக்கும், கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். குணத்தை மட்டும் மாற்றணும். ஸோ அந்த குணத்தை மாற்றுறதுக்கான ஞானத்தை தான் இறைவன் கொடுக்கிறார். ஏன்னா அந்த ஞானம்னா, இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தின் வசப்பட்டு தான் நிறைய பாவம் செஞ்சீங்க. இதுக்கு காரணம் உடம்புன்னு நினச்சது தான். ஆனால் சொர்க்கத்தில் நீங்கள் ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்க. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அப்படி ஆத்மானு ஒருவர் ஆத்மானு பாருங்கள். சொர்க்கத்தில் அப்படி தான் பார்த்தீங்க. ஆனால் அதற்கான சக்தி இப்போ உங்களுக்கு இல்லை. அந்த சக்தி என் ஒருவனை நினைவு செய்தால் உங்களுக்கு கிடைக்கும்னு சிவபெருமான் சொல்கிறார். அவரை தான் அல்லா பரமபிதான்றோம். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினைக்கணும். உங்களை ஆத்மானு உணர்ந்து நினைக்க ஆத்மா தூய்மையாகும். ஸோ அது நாம் தூய்மையாக கலியுகம் பாவம் நிரம்பிய உலகம் இல்லையா, அந்த அழிவும் ஏற்படும். அப்போ எந்த அளவுக்கு இறைவனை நினைத்து தூய்மையாகிறீங்களோ அந்த அளவுக்கு சூக்ஷ்மமான ஆஸ்தி ஆத்மாவில் சேமிப்பாகும். அது ஜென்மத்துக்கு உங்களை தொடர்ந்து அது வரும். ஏன்னா நீங்கள் ஸ்தூலமாக இந்த உடல் மூலமாக சம்பாதிக்கிறதோ அல்லது உங்கள் அப்பா அம்மா மூலமாக கிடைச்சதோ இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் உங்களால் அனுபவிக்க முடியும். அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் பிச்சைக்கார குடும்பத்தில் பிறக்கலாம், முடிஞ்சு போச்சு, எல்லாம் காலி. ஆனால் சூக்ஷ்ம ஆஸ்தின்றது 21 தலைமுறைக்கு உங்களால் சேர்க்க முடியுன்றார். ஏன்னா சொர்க்கத்தில் 21 ஜென்மம் எடுப்பீங்க. 21 ஜென்மமும் உங்களுக்கு வரும். உங்கள் குழந்தைக்கு, பேர குழந்தைக்கு அப்படி கிடையாது. அப்படி இப்போ சேர்க்குறாங்க, அதுவுமே அவங்களுக்கு போகிறது கிடையாது. புண்ணிய கணக்கு இருந்தால் தான் போகும். ஸோ அப்படி அதுவும் ஆரம்பத்தில் சொர்க்கம் புத்தம் புதியதாக இருக்கும். அவ்வளவு செல்வம் இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க. சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். அப்போ சிங்கம் போன்ற விலங்குகள் கூட அவ்வளோ அன்பாக இருக்கும். இப்போ மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு போகிறதுக்கான வழியை இப்போ இறைவன் சொல்கிறது தான் பைபிள் குரானில் மோசஸ் மூலமாக கடவுள் பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்திற்கு அழைத்து சென்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. யாரை? எகிப்தின் அடிமைகளை. உண்மையில் எந்த அடிமை தெரியுமா? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அவனுக்கு தான் ஒட்டுமொத்த உலகமும் இப்போ அடிமையாக இருக்குது. அவங்கிட்டேருந்து யார் விடுபடுறா? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்த நிலையை அடையணும். ஏன்னா இதெல்லாம் வரணுன்னா உடம்புன்ற உணர்வு இருக்கணும். சொர்க்கத்தில் எப்படி ஆத்மான்ற உணர்வுலே இருந்தீங்களோ அதே மாதிரி இப்போ ஆத்ம உணர்வுலே வந்துட்டிங்கன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வென்று விடுவீர்கள்ன்றார். ஸோ எப்படியும் கலியுகம் அழிந்து தான் இதே பூமி சொர்க்கமாகும். ஸோ இறைவன் நினைவிலே இருந்து
உடம்பையே மறந்து ஆத்மான்ற உணர்வில் நான் சொர்க்கத்துக்கு போக போகிறேன்ற அந்த ஒரு நினைவில் உடலை விடும்போது ஆனந்தமாக உடலை விட்டு மேலே போயிடுவீங்க. ஸோ ஆனந்தமாக எந்த ஆத்மாவில் மேலே போச்சோ அந்த ஆத்மா ஆனந்தம் நிரம்பிய சொர்க்கத்தில் பிறப்பாங்க. துக்கம் தாங்காமல் உடலை விட்டு போனவங்க துக்கம் நிரம்பிய நரகத்தில் தான் மீண்டும் பிறப்பாங்க. ஏன்னா இதே பூமி 2500 வருடம் கழிச்சு நரகமாக மாறுது. ஸோ சொர்க்கத்துக்கு வரீங்களா நரகத்துக்கு வரீங்களா உங்கள் கையில் இருக்குது. ஸோ சொர்க்கத்துக்கு வந்தீங்கன்னா யார் ராஜ்யத்தையும் நீங்கள் அபகரிக்க தேவையில்லை. நீங்களே அங்கே பார்ன் வித் எ கோல்டன் ஸ்பூன், சில்வர் ஸ்பூன் கூட இல்லை, கோல்டன் ஸ்பூன். பிறக்கும்போதே அங்கே நீங்கள் ராஜ குடும்பத்தில் தான் பிறப்பீங்க. அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அங்கே யாருமே உங்கள் ராஜ்யத்தை அபகரிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எண்ணமே இருக்காது. ஏன்னா அங்கே கிறிஸ்டின் முஸ்லீம் எந்த மதமும் கிடையாது. அதெல்லாம் 2000 வருஷத்துக்குள்ளே தோன்றியது தானே. இது அதுக்கு முன்னாடி இருந்த 2500 வருடத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அங்கே ஒரே தர்மம், ஒரே மொழி, ஒரே வழி. பாரதம் மட்டும்தான் இருக்கும். பாரதமும் இவ்வளோ பெருசாக இருக்காது. அந்த டெல்லி சார்ந்த யமுனை நதிக்கரை பகுதி தான் ஒட்டுமொத்த உலகமாகவே இருக்கும், சொர்க்கமாக இருக்கும். ஸோ அங்கே இருந்தவர்களுடைய தர்மத்தின் பெயர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அது நரகத்தில் வரும்பொழுது ஹிந்துன்னு சொல்லிக்கிட்டாங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு காமம் கோபம்லாம் வந்துடுது. ஏன்னா உடல் உணர்வுக்கு வந்துடுறாங்க. ஸோ நிறைய பேர் பெருமையாக தமிழ் நீங்கள் போனால் அங்கே அது வரைக்கும் போய் கொடி நட்டான். அது உண்மையிலே அசிங்கம். ஒரு நாட்டை பிடிக்கிறதுன்றது எப்படி பெருமையாகும்? இப்போ அமெரிக்கா போய் ஈரானை பிடிக்கிறதுன்றது உங்களுக்கு பெருமையாக இருக்குது? அசிங்கமாக தானே இருக்குது. அப்போ தமிழன் போய் அதை பண்ணான்னா பண்ணி இருப்பானா தெரியல. ஆனால் இருக்கலாம். ஏன்னா நரகத்தில் வரும்போது எல்லாருடைய புத்தியும் மோசமாகுது. ஸோ அப்போ இந்து தர்மத்தின் பெருமைன்றது இந்து ஆன பிறகுல ஆகிறதுக்கு முன்னாடி தேவதைகளாக இருந்தபொழுது. பிற்காலத்தில் அவங்க தங்களை இந்துன்னு சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காமத்தில் விழுந்த பிறகு தேவதைன்னு சொல்லிக்க முடியல. ஆனால் அந்த தேவதைகளுக்கு தான் இன்னைய வரைக்கும் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. ஆனால் அப்படி இருந்ததே நீங்கள் தான்னு சொல்லி மீண்டும் அந்த தெய்வீக குணத்தை நிரப்பி தேவதையாக்குறார். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களை ஆத்மான்னு ஒன்று சிவ பரமாத்மாவை எவ்வளவு முடியுமோ நின்னாலும் உட்காந்தாலும் சாப்பிட்டாலும் நடந்தாலும் இறைவன் நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கோங்க. நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்ற அந்த லட்சியம் மறக்காமல் இருக்கணும். அடுத்தது, இறைவன் நமக்கு இந்த ஞானத்தை கொடுப்பதற்காகவே ஒரு வயோதிகர் உடலில் வரார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குற நீங்களும் நானும் தான் பிரம்மகுமார் குமாரிகள் ஆகிறோம். ஸோ பிரம்மகுமாரிகள் மூலமாகத்தான் இறைவன் கொடுக்குற ஞானம் கிடைக்கிது. ஸோ இந்த ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் டெய்லியும் போஸ்ட் பண்ணுவோம். அந்த வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த முரளியை கேளுங்க, கேட்டது சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க, இறைவன் நினைவிலே இருங்க. இந்த கலியுகத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு கலியுகத்தின் விஷயத்தை பார்த்தும் பார்க்காம இருக்க கற்றுக்கோங்க. ஏன்னா கலியுகத்தின் விஷயத்தை பார்த்திங்கன்னா கலியுகத்தின் குணம் வந்துடும். காமம், கோபம், பற்று, பொறாமை எல்லாம் வந்துடும். அது உங்களை கலியுகத்திலே கட்டி போட்டுடும். அப்போ இதிலிருந்து தப்பிச்சுக்கணுன்னா அந்த சத்தியுகத்தின் குணம் எதுவோ அதுவே உங்களுடைய குணமாக இருக்கணும். அந்த சத்தியுகத்தின் குணம் எப்படி இருக்கும்? பார்வையில் அவ்வளோ பரிசுத்தம், காமமே இருக்காது. வார்த்தையில் அவ்வளவு இனிமை, யாருக்கும் துக்கம் கொடுக்குற வார்த்தையும் இருக்காது. துக்கம் கொடுக்குற எண்ணத்தை கூட அவங்க உருவாக்க மாட்டாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற சுபமான எண்ணம் தான் இயல்பாகவே அவங்க மனதிலே வரும். ஸோ அந்த மாதிரி உலகம் நாம் போகிறோம். அங்கே ராஜ்யம்தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் இருந்தே எந்த ராஜ்யத்தையும் அபகரிக்க தேவையில்லை. ஸோ அப்புறம் 2500 வருஷம் கழிச்சு அந்த காமத்திலலாம் விழும்பொழுது அப்போ தான் இயற்கை சீற்றம், நிலநடுக்கம் வருது. அப்போ கொஞ்சமாக கடல் மட்டம் விலகி போகுது, பூமி மேலே வருது. அப்போ பாரதத்தை சார்ந்தவர்கள் அப்படியே எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. அதனால தான் எல்லா இடத்துலையும் சிவலிங்கம் கிடைக்கிறது. அப்புறம் தான் பக்தி எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கே இருந்தவர்களை மற்ற மதத்தினர் அபகரித்து எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் கூட ஏற்கனவே இருந்தவர்கள் பேர் பார்த்திங்கன்னா இண்டீஸ் அப்படின்ட்டு, இந்தியர்கள் செவ்விந்தியர்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ மண்ணின் மைந்தர்களாக எல்லா நாட்டிலையுமே இந்தியர்கள் தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள அடக்கி அவங்கக்கிட்ட இருந்து ராஜ்யத்தை அபகரிக்கிறாங்க. ஆனால் ராஜ்யத்தை உருவாக்குபவர்கள் நாம் இறைவனின் வழிப்படி நடக்கிறதுனால இப்போ நம்ம ராஜ்யம் உருவாகிற நேரம்.
கலியுகம் அழிந்து சொர்க்கம் வரப்போகுது. இதை சொல்வதற்காக கடைசி 100 வருடம் இறைவன் வருகிறார். அவர் வந்தே 90 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் சில வருடம் தான். அதனால் கலியுகத்தின் கவர்ச்சியில் மயங்காதீங்க. கலியுகத்தின் எந்த விஷயத்துக்காகவும் ஆசைப்படாதீங்க. இது நம்ம ராஜ்யம் கிடையாது. நம்ம ராஜ்யம் இயேசு சொன்ன மாதிரி பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது, வந்துடுச்சு. அதனால் இங்கே இருக்கிற எதன் மீதும் காமவயப்படாமல், கோபப்படாமல், பற்று பேராசை அகங்காரப்படாமல் ஒரு இறைவனின் நினைவினால் மட்டும் ஆனந்தத்தை அனுபவிக்க கற்றுக்கோங்க. இறைவன் நினைவில் மட்டும் இருந்தீங்கனாலே ஆனந்தம் உள்ளே இருந்து வரும். அப்போ வெளியில் இருக்கிற ஆனந்தத்தை எல்லாம் அதுக்கு கட் பண்ணணும். அதற்கு நமக்கு கிடைக்கிற பரிசு 2500 வருடம் உலக ராஜ்யம். அதுவும் என்ன உலகம்? சொர்க்க ராஜ்யம். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, சுயநலமே இருக்காது. இங்கே இருக்குது சொத்து பிரச்சனை, அது விசா, டேக்ஸ் கட்டுறது எதுவும் இருக்காது. ஏன்னா எல்லோரும் பணக்காரங்களாக இருப்பாங்க. ராஜா அதை விட பணக்காரராக இருப்பார். அவர் எதுக்கு உங்ககிட்ட டேக்ஸ் வாங்க போகிறார்? யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம். பாஸ்போர்ட்டு, விசா இதெல்லாம் கிடையாது. ஸோ உலகத்துக்கே நாம் அதிபதியாக இருக்க போகிறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.